ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதில் என்னுடைய அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு அது நடந்து. சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதாவது தேர்ட் பர்சன்ட்டை கொடுத்தா கூட அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி வாங்கலாம். ஆனால் சொந்த பந்தம் அப்படிங்கையில் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு தேர்ட் பர்சனை கூட நம்புங்க. இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலேயும் ஓகே தான், ஆனால் இந்த விஷயத்தில் பர்டிகுலராக தேர்ட் பர்சனை கூட நம்பலாம். சொந்தத்தை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. எதை கொடுத்தாலும் ஒரு ப்ரூஃப் ஒன்று வாங்கிக்கோங்க. எழுத்துப்பூர்வமாகவோ தேர்ட் பர்சனை இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போய் இவர் முன்னாடி பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லாருமே மாறிடுவாங்க. எழுத்துப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இது இவ்வளோ கொடுத்துருக்கேன், இது பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது. சொந்தத்துக்குள்ள எப்படி போய் இப்படி சொல்கிறது, இல்லை நீங்கள் எழுதி கொடுத்துங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கேட்குறத சங்கடப்பட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நான்லாம் 2-3 விஷயத்தில் இதில் அனுபவப்பட்டுட்டேன். கேட்குறதுக்கு எப்படி சொந்தத்துக்குள்ளே போய் இது சொல்கிறது கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சு நம்மளுடைய A to Z நம்மளுடைய ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க. சரி, நான் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட. ஆனால் தேர்ட் பர்சன் தான் நம்மளை பற்றி தெரியாது, நம்ம ஃபேமிலி பற்றி தெரியாதுங்களா. ஸோ இவங்களுக்கு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னென்னு தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அது சக்கரை மாதிரி பேசுவாங்க பாருங்கள். தயவு செஞ்சு அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. அதாவது வெட்டொன்று துண்டொன்று பேசுகிறீங்கள கூட சரி, ஓகே, அவங்க ஓகே அவ்வளோதான் அவங்களுடைய கேரக்டரு. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது. இந்த உள்ளொன்று வச்சுட்டு வெளியொன்று பேசுவாங்களோ, இல்லை அவங்களுடைய கேரக்டராக இப்படியோ என்னன்னு தெரியலைங்க. அப்படி சக்கரை மாதிரி பேசுவாங்க, ஸ்வீட்டாக பேசுவாங்க. தயவு செஞ்சு அவங்களையும் நம்பிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்குங்க. நம்மளுக்கும் சேஃபு, அவங்களுக்கும் சேஃபு. ஏதாவது கொடுக்கல, ஏதாவது பண்ணலைன்னா ஏதாவது வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்த வச்சு கேட்கலாம், ஏதாவது பண்ணலாம். இல்லை சங்கடமாக இருக்குது, அதை எப்படி சொந்த பந்தத்துக்குள்ளே போய் கேட்குறது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு. இது திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எப்படி இந்த சொந்தத்துக்கிட்ட போய் உங்கள் மேலே நம்பிக்கையிலேயும் நம்ம கேட்க போகிறதில்ல. ஏதாவது எழுதிக்கலாமா, பாண்டு மாதிரி வச்சுக்கலாமா, எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கு சங்கடப்பட்டேன். அது நம்மளுக்கே கடைசியில் வினையாக முடிஞ்சிருச்சு. சரி, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வரவு செலவாக இருந்தாலும் சரி, எந்த மேட்டராக இருந்தாலும் சரி, கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்காதீங்க. எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வாங்கிக்கோங்க. பாண்டோ பத்திரமோ சம்திங் ஏதோ ஒன்று. அதுதான் நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு சேஃப்டி. சரி, ஓகே. இதுதான் மெயினுங்க. ஏன்னா நான் நிறையா அனுபவிச்சிட்டேன், நிறையா இதனால் இழந்துட்டேன். அதுதான் உண்மை. அது ரொம்ப க்ளோஸ் அக்கா வீட்டுக்காரனே சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவ்வளோ நம்பிக்கையில் எல்லாம் பண்ணுச்சு. சரி, அதை ஷேர் பண்ணனா அது இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் இதை சொல்லலான்னு தோணுச்சு. சரி, இன்றைக்கி ஸ்கூலுக்கு சிம்பிளாக தான் வெஜ்ஜு ரைஸும் ரைத்தாவும் செஞ்சு அனுப்பிச்சுட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெரிய காரியம் போக வேண்டியது இருந்தது. அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒருத்தி மட்டும் போனால் போதும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாள் முன்னாடியோ அல்லது அந்த அன்றைக்கி ஏதோ ஒரு நாள் வீடு க்ளீன் பண்ணிடுவேன். சரி, க்ளீன் பண்ணி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இது டஸ்ட்பின் நம்ம டஸ்ட்பின் நாம் கழுவுறதுக்கு சங்கடப்படுறோம். ஆனால் நம்ம போடுற அந்த குப்பையை வலிச்சிட்டு போகிறாங்கள, அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கணுமில்ல. கொஞ்சம் நீட்டாக கொண்டு போட்டால் தான் நம்ம வெளியே வச்சாலும் சரி, உள்ளே வச்சாலும் சரி. இந்த ஒரு சிலர், நானே எங்களுதுலேயே பார்த்துருக்கேன், எங்கள் காம்ப்ளெக்ஸ்லேயே அந்த டஸ்ட்பின் மட்டும் கழுவவே மாட்டாங்க. பாத்திரம் கழுவி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி தானே அதுவும் நாம் யூஸ் பண்ணுறது தானே. எதுவாக இருந்தாலும் நம்ம நீட்டாக தானே வச்சுருக்கோன்னு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸாவது அதை க்ளீன் பண்ணால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் வராது இருக்கும். நான் எப்பவுமே வீடு க்ளீன் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் டஸ்ட்பினும் க்ளீன் பண்ணிடுவேன். ரெஸ்ட் ரூமில் க்ளீன் பண்ணால் அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் வீடு க்ளீன் பண்ண போகிறோம், சிங்கெல்லாம் கழுவிட தான் போகிறோம். ஸோ சிங்கில் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதாவது டஸ்ட்பினையும் கழுவி கொண்டு வெளியே வெயிலில் காய வச்சுட்டு சிங்கையும் நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுருவோங்க. நம்ம டஸ்ட்பின் கழுவுறதுக்கு நாமையே சங்கடப்பட்டுட்ருக்கணும்.
அதுவும் நீட்டாக தான் வச்சுருக்கணும். நம்ம பாத்திரம் எப்படியோ அதே மாதிரி தான் அதுவும். சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. இது இந்த ஒரு வாரமாக இந்த பூவெல்லாம் கொண்டு போய், அதாவது நான் சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் டஸ்ட்பினில் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்தளவுக்குலாம் சாங்கியமெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அப்படியே குப்பையோட குப்பையாக வந்து கூட்டி குப்பையில் கொண்டு போய் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அப்படி போடக்கூடாது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கவரில் போட்டு வச்சிட வேண்டியது. டெய்லியும் சாமி கும்பிட்றது அந்த பூவெல்லாம் எடுத்து. இது வந்து அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டது. எப்பவுமே கொஞ்சம் பெருசு பெருசாக செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் மைசூர் பான்னு சொல்லுவான். குட்டி குட்டியாக அழகாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே இவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஒரே பலகாரம் அப்படின்னா இதுதான். சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்னால் டியூஷன் சென்டரில் இருக்காங்களா, சரி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காயும் நிறையா கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, அதெல்லாம் வேஸ்ட்டு தானே, நாமளாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காய், இந்த ஸ்வீட் கொஞ்சம் எல்லாம் எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த பூ மேட்ருக்கு வரலாம். அந்த பூவெல்லாம் அப்படியே வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் எடுத்து வச்சுருப்பேன். கவரில் போட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலும் ஸ்மெல் வந்துடுங்க. எனக்கு அது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு பாக்ஸில் வைக்கணும். ட்ரை ஆகிடுது, ஒன்றும் ஸ்மெல் வர போகிறதில்ல அப்படின்னு தான் ஆசை. அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இடம் இல்லை. ஸோ அது கவரில் போட்டு தான் வந்து வச்சுருப்பேன். அதை அப்படியே கொண்டு போய் தண்ணியில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வந்து அது தீயில போட்டு எரிக்கலாமா என்னங்கிறது அதுவும் தெரியல எனக்கு. தண்ணிக்குள்ளே தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் எடுத்து வச்சுட்டேங்க. மறந்துட்டு போயிட வேண்டியது. எதோ சோபா மேலேயே தான் கொண்டு வந்து வைப்பேன், மறுபடியும் மறந்துட்டு போயிட வேண்டியது. சரி, ஓகே, இன்றைக்கி மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு பேக் பண்ணி வைக்கலையே எல்லாம் வந்து அதையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். சாப்பாடு கொஞ்சம் வெஜ் பிரியாணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீதியாச்சு. அம்மா வீட்டில் அடிக்கடி இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னா செய்ய தெரியாதுன்னே சொல்லலான்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் அம்மாய்க்கும் பிடிக்கும். சரி, கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சேன். அது சீரக சம்பா அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சதே இல்லை. அதனால் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் முட்டை எல்லாம் வந்து கொண்டுட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு சரி கிளம்பிட்டு இருந்தாங்க. சீரக சம்பாவோட பாஸ்மதி அப்படிங்கிறது எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது என்னமோ அஜய்க்கு வந்து பசங்க 2 பேர்த்துக்குமே சீரக சம்பா தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதுதானே நம்ம இப்போ செய்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு என்ன பிடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கேட்குறதில்ல. சரி, இதையும் தண்ணியில் போட்டு அங்கே வந்து எப்பவுமே வீக்லி ஒன்ஸு, அதாவது வெய்ய காலம் வந்துருச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வாய்க்காலுக்கு வந்துடுவோங்க. நீச்சல் அடிக்கிறதுக்கோ சம்திங் ஏதோ ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு 10-11 மணி ரேஞ்சில் வந்தோம்னா 3 மணி வரையில் அப்படியே விளையாண்டுட்டு போவோம். சரி, எப்படான்னு ஒரு 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 மாதம் ஆனோடனே வாய்க்காலுக்கு வரணும், விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது வர்றது தெரிஞ்சால் பாப்பா அதை விட வர்றதுக்கு நல்லா குசியாக தான் இருப்பாள். நான் கூட பாப்பாவுக்கு நீச்சல் தெரியாத என்னமோ நினச்சேன். போன வருஷம் தான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, வாய்க்கால் நீத்தமும் சூப்பராக வடித்தா. சரி, இந்த ஸ்நாக்ஸ் வந்து யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு தெரியுதான்னு பாருங்கள். இலந்த வடைங்க, அதுதான் ஸ்நாக்ஸு. நம்மளுடைய ஸ்கூல் ஸ்நாக்ஸே இது தானே. இலந்த வடை, இலந்த பொடி, இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருந்தேன். எல்லாருமே அந்த 90 கிட்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கடைக்கு போனால் எப்போவுமே இலந்த வடை இருந்தால் வாங்கிட்டு வருவேன். மேக்ஸிமம் இப்போ அதிகமாக இருக்கிறதில்ல. இப்போ அந்த ரவுண்டாக பெரிய இலந்த வடையாக வர மாதிரி இருக்குது. அதாவது அந்த கொட்டை இல்லாமல் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தது. இது வந்து அந்த கொட்டையோடு வந்து சூப்பராக அந்த மாதிரி இருந்தது. பார்த்தோன்னே ஒன்று தான் இருந்துச்சுங்க. சரி, வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தேன். இலந்த பொடியும் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. இதை விட இலந்த பொடி பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, நான் சாப்பிடங்காட்டி நம்மளுக்கு கம்முன்னு இருப்பாரா? எட்டி பார்த்துட்டே இருந்தார். சரி, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவனுக்கு பிடிக்கல. இது சுத்தமாக பிடிக்கல. சரி, மறுபடியும் வந்தார். சரி, வேறு ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டு நான் சாப்பிட்ருந்தேங்க. லாஸ்ட்டாக இது சொல்கிற கூட கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. இந்த இலந்த வடையாக இருந்தாலும் சரி, இலந்த பொடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் வாயிலே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த இலந்த வடையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து இலந்த வடையோடு அப்படியே கவரோடு போட்டு வாயில் மென்னா சூப்பராக இருக்கும். சேமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யார் இது செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது அந்த கொஞ்சமான லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இலந்த வடை ப்ளஸ் அந்த கவர் அப்படியே போட்டு மென்னன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்வீட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு வாய்க்குள்ளே எம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக அதை துப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க. முழுங்க போகிறது கிடையாது. ரொம்ப நேரம் வந்து வாயில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த கவரோடு போட்டு மென்னாவே. அதனாலே அந்த கவரோடு போட்டு மெல்றது.
சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு சரி டீயை வீடெல்லாம் தொடச்சுடலாம் நாளைக்கு கோயிலுக்கு போகிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தொடச்சி விட்டுருந்தேன். சரி டீக்கு பற்ற வச்சுட்டு அந்த கூப்பர் வேறு மாமாட்ட ஏதோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தது, முட்டை சாப்பிட்ருந்தாங்க, வேணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். டீ பற்ற வச்சுட்டு அதை மறந்துட்டுங்க. டீ பற்ற வச்சதை பாத்திரமே வீணாக போச்சு. எப்பவுமே அதை பால் உள்ளே ஊற்றிருந்தால் சீக்கிரமாக தேய்ச்சி எடுத்துடலாம். பால் ஊற்றலை, தேய்ச்சி எடுக்கிறக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு.